நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது தான் உணவில் இருக்க எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு போய் சேருது. ஆனால் சூவிங் அப்படின்றத எப்படி நம்ம ஒரு ஹேபிட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கு? நம்மளுடைய சூவிங் மசில்ஸுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணுறோம், வாயில் சாப்பாடு போட்டோடனே அவசர அவசரமாக மென்று முழுங்கிடுறோம். ஆனால் ஸ்லோவாக கரெக்டாக மென்று முழுங்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி? தேங்காவை எடுத்து சின்ன சின்ன பத்தைகளாக வெட்டிக்கோங்க, அல்லது கேரட்டை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ரெண்டு மெட்டீரியல் சொல்கிறேன் அப்படின்னா, தேங்காயும் சரி கேரட்டும் சரி நம்ம நல்லா சூ பண்ணால் தான் ஸ்வாலோ பண்ண முடியும், முழுங்க முடியும். அப்போ இந்த மாதிரியான மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டைம் ஆஃப் த டே அந்த கேரட்டையோ அல்லது தேங்காவையோ உங்கள் வாயில் போட்டு நல்லா சூ பண்ணுங்கள். கான்ஷியஸாக சூ பண்ணுங்கள். ஒரு 20 தடவை 30 தடவை சூ பண்ணதுக்கப்புறம் ஸ்வாலோ பண்ணுங்கள். இது உங்களுடைய மசில் மெமரியாக ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்களுடைய தாவங்கட்டை மசில்ஸ்க்கும் சரி பிரெயினுக்கும் சரி. இதை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடியில் ஒரு ஹேபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உணவு வாயில் போட்டிங்கன்னா நல்லா சூ பண்ணி தான் அப்புறம் ஸ்வாலோ பண்ணுவீங்க. இது உங்களுடைய சிஸ்டம்லேயே ஒரு பார்ட் ஆகிடும். டெஃபினட்டாக உங்களுடைய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் ஆகும்.